இன்றைக்கும் வந்து கண்டாவள பிரதேசம், அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற கண்டாவள பிரதேசத்தில் நிற்கிறது. தற்போது வந்து இந்த முழுமையாக வந்து பாலத்தை வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தின் தூக்கி வழியில் வச்சிருக்கிறோம். நாளைக்கு விடிய வந்து இந்திய இராணுவத்தின் முழுமையான வேலைத்திட்டம் வந்து நெருப்பாக செய்கிறதாக வந்து சொல்லியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான செயற்பாடுகள் நடக்குது. உண்மையிலே வந்து இந்த இடம் வந்து பரபரப்பாக இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்தது, எப்படியான சூழ்நிலை இருக்குன்ற விடயங்கள் அனைத்தையும் பயந்துள்ள அப்புறம் இந்த இரவிலையும் வந்து முழிச்சிருந்து இந்த வேலைகள் செய்கிறது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. வருவனர்களே முதலாக எனது காணொலியை பார்ப்பது தான் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் காணொலிகள் போகலாம். பாருங்கள் பரபரப்பாக வந்து வேலை நடந்து கொண்டு பாருங்கள். பாலம் வந்து இப்போ அங்கால ரோட்டுக்கு அங்கால தள்ளி வைக்கிறேன் பாருங்க. இஞ்சால் ஒரு கிரைண்டர் நிற்கிது, அங்கால ஒன்று நிற்கிது, ரெண்டையும் சேர்த்து வந்து தூக்கி அங்கால வைக்கிறேன் பாருங்க. இதில் பாருங்கள் இதுதான் வந்து தூக்கி இப்போ வெளியில் வச்சிருக்கணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குது வந்து பாருங்கள். எல்லாம் தூக்கி வெளியில் எடுத்துட்டேன், ரோட்டுக்கு எடுத்துட்டேன் பாருங்கள். வெளியில் காத்தானே அது சுட்டாக்தியானே அது பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதெல்லாம் கலட்டிட்டுனா அங்கால கொண்டு போய் பார்ப்போம் அங்கால எப்படி இருக்குதுண்டு. பாருங்கள் இட்டாவில் எப்படி இருக்குது அந்த இடத்தை பார்த்தீங்களா. ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும். அங்கே போகலாமா? பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மாலை பொழுதில் வந்து இரவு பொழுதில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அந்த இடத்த. இங்கே தண்ணியெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்குது. அங்கால கொஞ்சம் பேர் நிற்கணுமா, அதையும் பார்த்துட்டு அப்படி வருவோம். பாருங்கள் அங்கே தூக்கி எடுத்து இன்னும் கொஞ்சம் தான் கிடக்குது. அவ்வளோதான் கலட்டி எடுக்க சரியாக இருக்குமான்னு சொல்லி சொன்னது. தண்ணி ஓடுறதா அப்படியே கேட்குது பாருங்கள். பாருங்க அப்படி இருக்கு. இரவிலையும் வேலை திட்டங்கள் நடந்துகிட்டு பார்க்கணும். அது பாருங்க. அப்படியே வாங்க அப்படியே போயிட்டு வருவோம். பாருங்கள் இந்திய இராணுவத்தினர் ஃபுல்லாகவே வேலை செய்துருக்கோம். இந்த மாலை பொழுது காட்சியில் வந்து யாருமே உங்களை காட்டியிருக்க மாட்டேன். பாருங்கள் அப்படி இருக்குதுண்டு.
நிறைய பேர் தீவிரமாக வந்து பாருங்கள் வேலை செய்து கொண்டிருக்கணும். நாளைக்கு வந்து சணல் பறக்கும்னு சொல்லியிருக்கணும். அங்கெல்லாம் மக்கள் நிற்கணும் பாருங்க. இப்போ நான் முதல் காட்டின இன்ஜின் ஒன்று பாருங்க, அதில் வந்து ஜென்ரேட்டர் போட்டுருக்குது பாருங்க. சிங்கள இராணுவத்தினர் இந்திய இராணுவத்தில் எல்லாம் நிற்கணும் பாருங்க. அப்படி இருக்குது அந்த இடத்தை. வேலை திட்டம் இன்னும் முடியலை, நடந்து கொண்டு இருக்குது வேலை திட்டங்கள். பாருங்க தீவிரமாக நடந்து கொண்டிருக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கே மண் மூட்டை ஏற்றி கொண்டிருக்கணும். இங்கே பாருங்க எல்லாம் கொண்டு அடுக்கி கொண்டிருக்கணும். அங்கே வரைக்கும் ஆக்கள் நிற்கணும். அடிக்கலாம் தெரியாது. ஃபுல்லாகவே ஆக்கள் ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே பெரிய பெரிய சாவியெல்லாம் கொண்டு வருவீங்க. வேலையில் டீ எல்லாம் கொண்டு போயிடணும். நாளைக்கு இந்த இடத்துல இருக்கிற ஃபுல்லாகவே வேலை திட்டத்தை முடிக்கணும். இதில் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பாலத்தை வந்து நாளைக்கு விடிய வந்து ஃபுல்லாகவே எல்லாம் செய்து முடிக்க போயிடும். அதுக்கான தீவிரமான வேலை திட்டத்தில் வந்து இப்போ இந்திய இராணுவத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இரவு பொழுதில் வந்து இந்த காட்சிகள் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு காட்டி கொண்டு வரோம் பாருங்க. அப்படியே பார்ப்போம். அப்படியே உங்களுக்கு பாலத்தை நான் கொண்டு காட்டிட்டு அப்படியே போகிறோம் பாருங்க பாலத்தை. பால வேலைகள் இப்போ தற்போது நிறுத்தி வச்சிருக்கணும். பாருங்க எல்லாம் ராக்கிங்க கொண்டு வச்சிட்டுனா பாருங்க அப்படி இருக்குன்னு இந்த பொழுது. வேறு என்ன போல இத்தனை எனது காணொலியை நிறைய செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.